எனக்கு வந்து வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை. எங்கள் வீட்டுக்கார் வந்து இறந்துட்டார் 4 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஆர்பாரில் வேலை செஞ்சுருந்தார். அந்த காசு கொஞ்சம் வந்தது. வந்த உடனே அதில் பார்த்தா 9.5 லட்சம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் நான் வீடு வாங்கினா அந்த வீடு வந்து 40 லட்ச ரூபா சொன்னாங்க. நான் எப்படி ஆண்டவரை வாங்க முடியும்? இந்த காசு வந்து 9,50,000 ரூபாய் தான் நான் வச்சுன்னுக்கிறேன். 40 லட்ச ரூபாய் என்னாலலாம் வாங்க முடியாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட வரும்போதெல்லாம் நான் ஜெபிப்பேன், அந்த ப்ரேயர் பண்ணின்னு போவேன். 3 மாதம் 4 மாதம் அப்படியே ப்ரேயர் பண்ணே போனேன். அப்புறமா வந்து லோனு வாங்கினேன். லோனு வாங்கி மேற்கொண்டு இருந்த காசெல்லாம் போட்டு நான் இடத்துக்கு காசு கொடுத்துட்டேன். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவருக்கு 6 லட்ச ரூபாய் நான் பேலன்ஸ் கொடுக்கணும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவரே அவர் மொத்தமாக 6 லட்ச ரூபாய் இப்போ கேட்குறாரு, நான் எங்கே போகிறது ஆண்டவரே? 2 லட்ச ரூபாய் கொடுத்தா வானான்னு சொல்கிறேன்னா, சரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறமா முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போய் ஒரு 1/2 ஹவர் பார்த்தா என் செல்லில் 4 லட்ச ரூபாய் விழுந்துருந்தது. ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொல்லி 6 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அது ஆனால் ஐயா கிட்ட வரும்போதெல்லாம் நான் ஜெபிப்பேன் அந்த வீட்டுக்கோசரம். அந்த வீடு வாங்கினேன், ஏன்னா நீ வாங்குவ, கண்டிப்பாக வாங்குவேன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, அப்புறமா வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து கையில் வந்து எலும்பு மாதிரி வந்துருந்துச்சு கொஞ்சம். அதுவும் ஐயா கிட்ட வந்து ஜெபிச்சு எண்ணெய் வச்சுன்னு போவேன். டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்க, +2 படிக்கிறா, இப்போ படித்து முடித்தோடனே அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஐயா கிட்ட சொல்லினே இருப்பேன், ஐயா இந்த கையில் இருக்குது, அது எப்படியாச்சும் மாறினா. ஏன்னா ஐயா ஜெபிச்சு அனுப்புவார். மாதம் நாங்கள் 1 மாதம் கூட விட மாட்டோம். 3 வருஷமாக வந்துன்னுக்கிறேன். அப்புறமா பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சிடுச்சு. ஆனால் ஆண்டவர் 2 அற்புதம் செஞ்சார் எனக்கு. ஆண்டவர் நாமத்துக்கு கொடி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். ஒரு 12 இயர்ஸ் முன்னாடி பிரதர் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க எப்போ திருச்சிக்கு ப்ரேயர் வந்தாலும் நான் அந்த உங்கள் ப்ரேயர் அட்டன் பண்ணுவேன். ஒரு டைம் எங்கள் சித்தி ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ரொம்ப சீரியஸ், பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐசியூவில் போட்டிருந்தாங்க. அப்படியே டெட் பாடி மாதிரி இருந்தாங்க. அந்த கண்டிஷனில் பிரதர் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் லூர்தசாமி அங்கிள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் அங்கிள்கிட்ட கேட்டேன், அங்கிள் நான் ப்ரேயர் பண்ணிக்கட்டுமா? அப்புறம் ஏன்னா நான் ஏஞ்சல் டிவியில் பார்த்துட்ருக்கேன், இவங்க ஸ்டெப்ஸில் ஏறிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், உடனே ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கிள் சொன்னாங்க. அப்புறம் நான் போய் ப்ரேயர் பண்ணப்போ ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தருகிறாருன்னு சொல்லி பிரதர் ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி வரையும் எங்கள் சித்தி இன்றைக்கி 12, 13, 14 வருஷம் நினைக்கிறேன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து ரொம்ப சுகத்தோடு நல்லா இருக்காங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய சூழ்நிலைகள் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு தெரியாது, என் ஆண்டவருக்கு தெரியும். ஆமேன். யாரெல்லாம் அழிவிற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் அழியணும், உங்கள் வாழ்க்கை முன்னேறக்கூடாதுன்னு யாரெல்லாம் என்ன திட்டங்களை தீட்டினாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் அழித்து போட்டு அவர்களே இனி உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் சொன்னது போல, கலங்கி நின்ற சூசா நகரம் ஆர்ப்பரித்து களி கூர்ந்தது போல இனி நீங்கள் ஆர்ப்பரித்து களி கூறத்தக்கதாக கர்த்தர் வருகிற நாட்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எடுத்து வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 144, 12, 13 ஆகிய வசனங்கள். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்கன்றுகளைப் போலவும் விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூலைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். சித்திரம் தீர்த்த அரண்மனையின் மூலைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். 1000-10,000 பலகும். இந்த வசனத்தில் எங்கள் குமாரர் அப்படின்னு ஒன்று வருது, எங்கள் வீட்டு குமாரத்திகள் அப்படின்னு வருது, எங்கள் வீட்டு களஞ்சியங்கள் என்று வருகிறது, எங்கள் கிராமங்கள் அப்படின்னு வருகிறது. எங்கள் என்று நம்முடைய 4
ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வீட்டு குமாரர்கள், உங்கள் வீட்டில் உள்ள ஆம்பளை பிள்ளைங்க இனி எப்படி இருப்பாங்க, அதை பற்றி இந்த வசனம் சொல்லுது. ரெண்டாவது, எங்கள் வீட்டு குமாரத்திகள் அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைங்க, அந்த ஆசீர்வாதம் அவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்றதை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறார். மூணாவது, உங்களுடைய களஞ்சியங்கள் அப்படின்னாச்சுன்னா உங்கள் வியாபாரம், உங்கள் வருமானம், உங்கள் வேலை காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. நாலாவது, நீங்கள் இருக்கிற கிராமங்கள். இந்த 4 காரியங்களையும் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் சிரசில் வச்சு ஆசீர்வதிக்கிறார். அதில் முதலாவது, உங்கள் வீட்டு குமாரர்கள், உங்கள் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள், ஆண் வாரிசுகள் இனி எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி வளர போகிறாங்க அப்படின்றத உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்குறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எங்கள் வீட்டில் ஒரு ஆண் வாரிசே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உங்கள் வீட்டு குமாரர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே, எங்கள் வீட்டு குமாரர்கள்னா எனக்கு இன்னும் குமாரன் இல்லை, எனக்கு ஒரு குமாரன் அவசியம், எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்கு இந்த நாட்களில் அதுக்கும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, முதலாவது, உங்கள் வீட்டு குமாரர்கள் ஓங்கி வளருகிற விருட்சங்களை போல இருப்பார்கள். எங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகள் இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கடந்த நாட்களில் உங்கள் வீட்டில் உள்ள ஆண்கள் அப்படின்னா உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் புருஷனாக இருக்கலாம், உங்கள் தகப்பனாக இருக்கலாம், அவர்கள் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல இருப்பதற்கு பதிலாக ஓங்கி வீழ்கிற வீழ்ச்சியை கடந்த நாட்களில் சந்தித்திருக்கலாம். வீழ்ச்சியை சந்தித்த இவர்கள் இனி ஓங்கி வளருகிற வளர்ச்சியை சந்திக்கும்படி இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா ஆண் மக்களை கர்த்தர் சந்திக்கிறார். ஒருவேளை உனக்கு ஆண் வாரிசு இல்லாமல் இருந்தாலும் உன் புருஷனை அந்த இடத்துல வைத்து நீ தியானம் பண்ணு, உன்னுடைய தகப்பனை அந்த இடத்துல வைத்து தியானம் பண்ணு. ஒரு குடும்பத்தில் அந்த ஆண் பிள்ளைகள் என்கிற அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம். பொதுவாக சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க, இந்த பொண்ணுகிட்ட வாலாட்டினேன்னா உன் வாலை நறுக்கிடுவானுங்க, உன்னை கொன்று விடுவானுங்க. ஏன்னா 4 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, 4 தம்பிங்க இருக்காங்க, 4 அண்ணனுங்க இருக்காங்க, 2 அண்ணன் தம்பி இருக்காங்க, இல்லைன்னா 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த பொண்ணு மேலே கை வச்சியன்னா, அந்த பொண்ணுக்கு ஏதாவது கேடு பண்ணினேன்னா உன்னை கொன்னே போடுவாங்க என்றெல்லாம் சொல்லி பேசுகிறத பார்க்குறோம். அது ஏன் பேசுகிறாங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு ஆண் வாரிசு, ஒரு அண்ணன் இல்லைன்னா தம்பியாக இருந்தால் கூட ஒரு ஆம்பளை பிள்ளை ஒருத்தர் இருக்கிறாருன்னாச்சுன்னா அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, அந்த வீட்டிற்கு ஒரு பெரிய ஒரு சொத்து, ஒரு அசையாத ஒரு சொத்தாக அது இருக்கும் என்பதை இந்த நாட்களிலே நீங்கள் மறந்து போக வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல் இராமல் நாளுக்கு நாள் பின்தங்கி கீழ் நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த வசனத்தை உங்கள் பிள்ளைகளுடைய சிரசில் போய் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் விசுவாச முயற்சி. ஆண்டவரே, இன்றைக்கு நீ சொன்ன இந்த மங்கள வார்த்தையின்படி என்னுடைய மகன் இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகள் எப்படி வளருமோ அதே போல இவன் வளர்ந்து பெருகணும், இவன் விழுந்திடக்கூடாது, இவனுடைய வளர்ச்சியில் எந்த விதத்திலும் சேதங்கள் வந்துவிடக்கூடாது, இவனுடைய வீழ்ச்சிக்கு நேராக அவன் ஓடிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அந்த வளர்ச்சியை என் பிள்ளைக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க சிரசில் கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களுடைய புருஷனார் கடந்த நாட்களில் எந்த காரியத்தை கையெடுத்து செய்தாலும் எல்லாமே வேஸ்ட்டாக போகுது, எல்லாத்துலேயும் ஒரு வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, வளர்ச்சியை பார்க்க முடியலை, முன்னேற்றத்தை பார்க்க முடியலைன்னா உங்களுடைய புருஷனுடைய கையை பிடிச்சி இல்லைன்னா அவருடைய தலையில் கையை வச்சு, ஆண்டவரே எங்கள் வீட்டில் உள்ள ஆண் குமாரர்கள் இல்லைன்னா புருஷர்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்று போல் இருப்பார்கள் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட ஒரு விருட்ச கன்றை போல என் புருஷனை நீங்கள் வளர்த்து தாங்க, நீங்கள் உயர பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். இந்த ஜெபிக்கிற குணாதிசயம் பெண்களிடத்தில் ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். பொதுவாக சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆண்களுடைய வளர்ச்சிக்கு பின்னணியில் அவனுடைய மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவளைத்தான் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள கன்னிகை என்று சொல்லுவார்கள், அவளைத்தான் குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லுவார்கள். இங்கு இருக்கிற எல்லா ஸ்திரீகளும் வாலிப மகள்களும்
வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள கன்னிகைகளாக, வீட்டை ஜெபித்து ஜெபித்து கட்டுகிற நல்ல குணசாலியான ஸ்திரீகளாக இருக்கும்படி இந்த வசனத்தின்படியாக கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குகிறதை என்னுடைய தரிசன கண்களில் பார்க்கிறேன். இந்த மாதம் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வருவதற்காக அவர் முன்குறித்து உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருட்சன்னா செடிகள் என்று அர்த்தம். அந்த செடிகள் இளமையில் மடமடன்னு வளர்ந்து கனி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் இந்த வசனம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் குமாரர்கள் இனி ஸ்லோவான வளர்ச்சியில் போக மாட்டாங்க. உங்கள் வீட்டு ஆண்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் இனி இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல ஓங்கி மடமடன்னு வளர்ந்து இனி துரிதமாய் கனி கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஓங்கி வளர்கிற, இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சாதாரணமாக வெயிலோ பனியோ பட்டாச்சுன்னா அதையும் தாண்டி துளிர்த்து வருகிறது தான் இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகள். அதே இது அந்த விருட்சம் வளர்ந்து பெருசாகி முதிர் வயது ஆயிடுச்சுன்னா அந்த விருட்சமே சில காரங்களில் பட்டு போகிறதை பார்க்கிறோம். ஆனால் இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்சம் அப்படின்னாச்சுன்னா, சாதாரணமாக வெயிலோ பனியோ என்ன விழுந்தாச்சுன்னாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி அடித்து பிச்சுக்கிட்டு வளர்ந்து வருகிறது தான் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சம். இந்த இடத்துல ஓங்கி வளருகிற விருட்சம் என்று சொல்லவில்லை, இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்சம். அப்படின்னா இளமை வயதிலே இருக்கிற விருட்ச கன்றுகள் அப்படிதான், அப்போதான் நட்டு அப்படி மடமடன்னு வளர்ந்து வருகிற விருட்ச கன்றுகள் எப்படி வளர்ந்து வருமோ உங்கள் விசுவாச கண்களில் பாருங்கள். அப்படிப்பட்ட வளர்ச்சியை இந்த நாட்களுக்கு பிறகு நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இன்றைக்கு யாக்கோபுடைய வீட்டிலே 12 பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலும் இந்த யோசேப்பினுடைய வளர்ச்சி இந்த இள வயதிலே எப்படி வளர்ந்து பெருகிற நாற்று எப்படி வளருகிறதோ அதே போல் ஓங்கி வளர்ந்ததை நம்ம பார்க்குறோம். எப்போ தெரியுமா அது ஓங்கி வளரும்? யாரை தட்டி 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 அதை அப்படி மட்டம் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஓங்கி வளருவார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த நல்ல வளர்ந்து வருகிற அந்த இள வயதின் இளம் விருட்ச கன்றுகள் வளர்ந்து வரும் பொழுது சைடில் சில கொப்புகள் அப்படி போகும். நல்ல கவனிங்க. வளர்ந்து வரும் பொழுது அப்படி அந்த வேர்லேருந்து வளர்ந்து கொஞ்சம் வந்த உடனே அந்த விருட்ச கன்றுகளில் அந்த மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும் இல்லைன்னாச்சுன்னா ஒரு கொடியாக இருந்தாலும் சரி, வளர்ந்து வரும் பொழுது அதிலிருந்து பிரான்ச்சஸ் அப்படி சைடில் எல்லாம் போகும். அப்போது இந்த பிரான்ச்சஸ் வளர்ந்து வரும் பொழுது இது ஓங்கி வளருவதற்காக அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுவான்னா, சைடில் வளருகிற அந்த கொம்புகளை எல்லாம் நறுக்கி கட் பண்ணி போட்டுருவான். அப்போ அந்த செடிக்கு வலிக்கத்தான் செய்யும். என்ன இப்படி ஒரு பிரான்ச் என்னிடத்துலேருந்து ஒரு சின்ன கிளை போச்சு, அதை நறுக்கிட்டாங்களேன்னு அவங்களுக்கு தோணும், அந்த செடிக்கு தோணலாம். ஆனால் அந்த செடி இந்த அளவிலேயே அதனுடைய வளர்ச்சி நின்று போகக்கூடாது என்பதற்காக அது அப்பப்போ நறுக்கி விட்டு அது அப்படியே மேலே வளர்ந்து போனதற்கு பிறகு மேலே போய் அது அழகாக படரத்தக்கதாக அதுக்கப்புறம் நறுக்க மாட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வளர்ந்து வருகிற காலங்களிலே ஆண்டவரும் சில நேரங்களிலே கிளைகளை நறுக்குகிறது போல உங்களை ஓங்கி வளர பண்ணுவதற்காக உங்களுக்கு கீழே கிடக்கிற அந்த உரங்கள் எல்லாம் உங்களை ஓங்கி வளர பண்ணணும். சின்ன இந்த பிரான்ச்சஸ் சைடில் போய் உன்னுடைய வளர்ச்சியை தடுத்துடக்கூடாது, உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்துடக்கூடாதுன்னு சில நேரங்களில் சில சோதனைகளை அனுமதிப்பார், சில கஷ்டங்களை அனுமதிப்பார், இல்லைன்னா சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் டிலே பண்ணுவார். அப்படி வரும் பொழுது என்ன ஆண்டவர் என்னை வளர விடலையே, முன்னேற விடலையே, எனக்கு முன்னால் இருக்கிறவங்க எல்லாம் ஓங்கி வளர்றாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி குறுகி கிடக்கிறேன்னா, நீ குறுகி கிடக்க உனக்குள்ளால் ஒரு உரம் ஏற்றப்படும். அதன் பிறகு நீ வளர்ந்து வரும் பொழுது எந்த புயல் காற்றாலேயோ பனியாலேயோ வெயிலாலேயோ உன்னை சிதைக்கவோ அழிக்கவோ முடியாது. நீ ஓங்கி வருகிற நேரத்தில் சோதனைகள் கண்டிப்பாக வரும். இந்த சோதனைகள் வந்தால் மாத்திரமே நீ உரம் பெற்றவனாக நல்ல விசுவாசம் உள்ளவனாக
ஓங்கி வளர முடியும் என்பதற்காக சில நேரங்களிலே கர்த்தர் கிளை நறுக்குகிறது போல சில சோதனைகளை நமக்கு அனுமதிப்பார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் கிளை நறுக்கப்படுகிறது போல அவனுடைய சகோதரர்கள் இவனுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுகிறார்கள். இவன் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றை போல அவங்க தகப்பன் கண்களில் தயவு கிடைக்கப்பட்டு இவனுக்கு எல்லாமே அவங்க அப்பா ஸ்பெஷலாகவே செய்துட்டு இருக்கிறார். இதை பார்த்த உடனே இவன் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றை போல வளர்ந்துட்டே வர்றா, எப்படி போனால் நம்ம எல்லாரையும் அவன் அமுக்கிடுவான்னு சொல்லி அவனை கொண்டு போய் குழியிலே போட்டார்கள். அது அவனுடைய முன்னேற்றத்தின் கிளையை நறுக்குகிறதற்கு அடையாளம். ஓங்கி வளர்ந்து வருகிற அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு அடையாளமாக அந்த கிளையை நறுக்கிறது மாதிரி அவனுடைய வளர்ச்சியை குழியிலே தூக்கி போட்டார்கள். அதன் பிறகு அவனை தூக்குறாங்க. தூக்கிட்டு அதை வியாபாரிகளிடத்தில் ஒரு ஆடை விற்கிற மாதிரி, மாடை விற்கிற மாதிரி, கோழியை விற்கிற மாதிரி வித்துறாங்க. விற்கும் பொழுது இன்னொரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல போகும் பொழுது அங்கே அடிமையாக போகிறான். அங்கே அடிமையாய் போகும் பொழுது அங்கும் அப்படியே ஒரு வளர்ச்சி வருகிறது. ஓங்கி வருகிற விருட்ச கன்றுகளைப் போல அப்படியே ஒரு வளர்ந்து வர்றான். அந்த எஜமான் கண்களில் தயவு கிடச்சி அவன் அங்கே நல்லா அவனுக்கு செல்வத்தை செல்வாக்கெல்லாம் கொடுத்து நல்ல அதிகாரங்களை கொடுத்து அவனை அடிமையாய் வாங்கினாலும் அவனை அடிமையாய் வைக்காமல் அவனை சுதந்திரவாளியாய் வைத்து அரண்மனையிலே அவன் இருக்கிற அந்த வீட்டிலே எல்லா காரியங்களிலும் அவனுக்கு நல்ல சுதந்திரம் கொடுக்கப்பட்டு நீ ஃப்ரீயாக இருப்பா, உன் வீடு மாதிரி இரு. அப்போ பாருங்க, மறுபடியும் அப்படி துளிர்த்து வருகிற நேரத்தில் மறுபடியும் கிளை நறுக்கப்படுகிறது. அங்கு ஒரு பரிசுத்த சோதனை வருகிறது. அதன் நிமித்தம் அவனை தூக்கி அவங்க ஜெயிலுக்குள்ளால போட்டுடுறாங்க. அப்போ ஓங்கி வளருகிற நேரத்தில் மறுபடியும் கிளை நறுக்கப்பட்டு அவனுடைய வளர்ச்சியை அழித்து விடலாம், அவனை வீழ்ச்சி பண்ணிடலாம், அவளை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி தந்திரமாக நாடகமாடி அந்த போத்திபாருடைய மனைவி அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டவனுடைய அந்த வளர்ச்சி நின்று போச்சு. அவ்வளோதான், ஜெயிலில் கடங்களை கிடந்து அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு தான் அவள் நினைத்தாள், அவளுடைய புருஷன் நினைத்தார், அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படித்தான் நினைத்தார்கள். ஆனால் ஓங்கி வளருகிற விருட்சை கன்றை போல வளர விடுகிற ஆண்டவர் கிளை நறுக்கினாலும் அதன் பிறகு அங்கு அவனுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுத்து அவனை மறுபடியும் ஓங்கி வளர செய்யும்படிக்கு அங்கு போன உடனே அந்த சிறைச்சாலை தலைவன் கண்களில் தயவு கிடைத்து மறுபடியும் அங்கு ஓங்கி வளருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வயதிலே அவன் நறுக்கப்பட ஆரம்பித்தான். அவனுடைய வளர்ச்சியிலே வீழ்ச்சிகள் அவ்வப்பொழுது ஒவ்வொருவர் மூலமாக நறுக்கப்படுகிறதையும் வெட்டப்படுகிறதையும் அழிக்க முயற்சிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். 17 வயதிலே நடந்த அந்த சோதனை, அதான் இளவயதின் வளர்ச்சி என்று சொல்வார்கள். அப்ப நறுக்கி விட்டாலும் நல்ல கவனிங்க, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை பாதுகாக்கிறார். ஒரு நாட்கள் வரும் பொழுது இதுக்கு மேலே ஒருத்தனை இவனை நறுக்கவும் கூடாது, இவனை வெட்டவும் கூடாது, இவனுடைய வளர்ச்சியை தடை பண்ணக்கூடாது என்பதற்காக எவ்வளவு இவன் எந்தி குதித்து அவனை கீழே இறக்கினால இறக்க முடியாத உயரத்திலே கொண்டு போய் நிறுத்தி அவனை வாழ வைத்து எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாய் மாற்றினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை போல நீ கொஞ்சம் துளிர்த்து வரும் பொழுது கிளை நறுக்கிறது மாதிரி உன்னுடைய துளிரை உடைச்சி விடுறாங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படி உடைச்சி விட்டாதான் நீ அதன் மத்தியிலே வளர்ந்து வருவாய். அப்போ தான் உனக்கு கீழே இருந்து அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக வளர்ந்து நீ மேலே ஒரு லெவலுக்கு நேராக வரப்போகிற கர்த்தர் அதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இன்னைக்கு பிறகு உன்னை எட்டாத உயரத்தில் உங்கள் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள், உங்கள் வீட்டில் உள்ள ஆண் வாரிசுகள், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாத்தா, உன்னுடைய அப்பாவை ஆண்டவர் அப்படிப்பட்ட யாரும் டச் பண்ண முடியாத ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் யோசேப்பை வைத்தது போல அவரை தூக்கி மேலே வச்சு இனி வருகிற நாட்கள் அவருடைய கரத்தை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படர்ந்து எழும்பும், வில்வீரர் அவனை மடமுடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்நியர்கள் உன்னை பகைத்து உன்னை மனமடிவாக்கி உன் மனசை வேதனைப்படுத்தி உன் மனசை கசக்கி புழிஞ்சி
உன்னை வேதனைப்படுத்தி உனக்கு டிப்ரெஷனை கொடுத்து மனக்கவலையை கொடுத்து அந்த கவலையிலேயே அந்த சோர்விலேயே அந்த மன அழுத்தத்திலேயே நீ முன்னேற முடியாதபடிக்கு உன்னுடைய மனதில் இருக்கிற எல்லா விதமான விசுவாசத்தையும் குலைய பண்ணினானோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வில் வீரர்கள் உன்னை மனமடிவாக்கி இருந்தாலும், உன்மேல் அவர்கள் அம்பு ஏது உன்னை பகைத்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வில் உறுதியாய் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் என்ன பண்ணாலும் சரி, உன்னை அசைக்க முடியாதபடிக்கு உன் வில் உறுதியாய் இருக்கும். யோசேப்பினுடைய வில்லை உறுதியாய் நிற்க வைத்த ஆண்டவர் யோசேப்பை எவ்வளவு கிளை நறுக்கினாலும் ஒரு லெவலுக்கு மேலே வச்சு அழகாக அவனை ஆசீர்வதித்து அவன் மேலே தேவனுடைய அபிஷேகத்தை பொழிந்தருளி அவனை ஆசீர்வதித்து அவனுடைய எல்லைகளை விரிவாக்கி ராஜரீக மேன்மையை கொடுத்து அவன் கனி கொடுக்கிற ஒரு நல்ல இளம் விருட்ச கன்றாய் இருந்தது போல உங்களுக்கும் அப்படிப்பட்ட கனி கொடுக்கிற இள வயதின் விருட்ச கன்றுகளாக உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே தொடப்போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளை அழிக்கணும்னு பிசாசு ட்ரை பண்ணலாம். ஆண் வாரிசு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிக்க முயற்சிக்கலாம். ஆனால் அவர்களுடைய வில் முறிந்து விழும், உன்னுடைய வில் நிமிர்ந்து நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வில் உறுதியாய் நிற்கும். உங்கள் பிள்ளைங்க, உங்கள் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரும் இனி உறுதியாக இருப்பாங்க. அப்படின்னா கடந்த நாட்களில் அவர்கள் கோழைகளாக இருந்திருக்கலாம், பயந்தாங்கொள்ளிகளாக இருந்திருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த யோசேப்பினுடைய வில் உறுதியாய் நின்றது போல இன்றைக்கு பிறகு உங்கள் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் அவருடைய வில், அவர்களுடைய வல்லமை, அவருடைய பலன், அவருடைய ஞானம் இனி உறுதியாய் நிற்கும். அவருடைய புத்தி இனி உறுதியாய் நிற்கும். அவருடைய வியாபாரம் உறுதியாய் நிற்கும். அவருடைய வேலை இனி உறுதியாய் நிற்கும். அதை யாரும் சிதைக்க கூடாதபடிக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே அவர்களுடைய கரத்தோடு ஆண்டவர் தன்னுடைய கரத்தை இணைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர். இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி.
யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் டி. ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 2454 7999 மற்றும் 994119 50 999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.